ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரியப்படுவோம். இது நம்ம கையில் இல்லைன்னா ரொம்ப நம்ம டிப்ரெஸ்ட் ஆயிடுவோம். இதை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன டாபிக்னு? மொபைல் தான். நம்ம இன்றைக்கி மொபைலுக்கும் பைபிளுக்கும் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம 10 வருஷத்துக்குள்ளே சுமார் 7 மொபைல் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் 10 வருஷத்துக்கும் மேலே நம்ம கையில் ஒரே பைபிள் தான் இருக்குது. நமக்கு அது அடிக்கடி கையில் எடுத்து வாசிக்கிறதுக்கு மனம் வர மாட்டேங்குது இல்லையா? செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மொபைலில் என்ன இருக்குதுன்னு நமக்கு ரொம்ப நல்ல தேட தெரியும். ஆனால் பைபிளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தேட தெரியாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஆபகூக், அப்புறம் இந்த செப்பனியா, யூதா, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம எங்கே இருக்குதுன்னு நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிச்சி நம்மளால் வாசிக்க முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் தேடுவோம் இல்லையா? அதான் நமக்கு தேட தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி தான். ஒரு மொபைலுக்கு நம்ம அழகான பேக் கேஸ்லாம் போட்டு அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம பைபிளுக்கு ஒரு நீட்டான ஒரு சேஃபான ஒரு கவர் போட நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அதான் அலட்சியம் நமக்கு. மொபைல் நம்ம எப்போவுமே நம்ம கையில் இருக்கோம், இல்லாட்டி நம்ம பேக்கில் வச்சுருப்போம். ஆனால் பைபிளில் பாருங்கள், அது எப்பயுமே ஒரு மூடப்பட்ட ஷெல்ஃப்குள்ளே தான் ஒரு அலங்கார பொருளாக தான் இருக்குது. நமக்கு அதோட தரம் தெரியல. ஒரு மொபைல் பற்றி நம்ம 100 விளக்கம் தெரியும். எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்குது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஆன் பண்ணலாம், எப்படி ஆஃப் பண்ணலாம், எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் பைபிளை பற்றி நமக்கு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேச நமக்கு தெரியாது. ஒரு 4 வசனம் கூட நமக்கு தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் எந்த வசனம் பேசணுங்கிறது கூட நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. நம்ம அந்த அளவு இருக்கும் இல்லையா? அதான் நமக்கு ஜீவ வாழ்வை குறித்து நம்ம அறியாமையாக இருக்கும். ஆலயத்துக்குள்ளே பைபிளை கொண்டு போகிறதுக்கு நம்ம ரொம்ப வெட்கப்படுறோம். ஆனால் மொபைலை கொண்டு வர்றதுக்கு நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இது ஒரு அறிவியல் பலவீனம். விலையுயர்ந்த ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் தரமான ஒரு பைபிளை வாங்குறதுக்கு நம்ம 1000 யோசனை நமக்கு வருது. இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா? ஏன்னா ஒரே வசனம் தானே எல்லா பைபிள்லேயும் இருக்குது. ஆனால் ஃபோன் அப்படி இல்லை. அது நிறைய ஃபீச்சர்ஸ் வித்தியாசப்படும், நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கும், விலை நிறைய கொடுத்து வாங்கணும். ஸோ அது நமக்கு ஒரு அழிவுக்கு செலவு. நம்ம பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மொபைல் வாங்கி கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அவங்க எங்கே போகணுங்கிறத முடிவு செய்கிறது நம்ம பைபிள் தானே. நம்ம அது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அங்கே பரலோகத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமாங்கிறத பைபிள் தான் டிசைட் பண்ணணும். அப்படி தானே? பைபிள் இருக்கிற வசனத்து மூலமாக தான் நம்ம பிள்ளைங்க எங்கே போகிறாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ அவங்க தான் சிறந்த பெற்றோர். ஒரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுதா, 4 வயசு ஆகுதா, உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து இதை கொண்டு கோயிலுக்கு கொண்டு போன்னு அனுப்பிவிடுங்க. அப்போ நம்ம எந்த அளவு நம்ம பைபிளை சுமக்கிறோமோ அதே அளவு கர்த்தர் நம்மளுடைய பாரத்தை சுமப்பார். சரியா? அவங்க தான் சிறந்த பெற்றோர். கொஞ்ச நேரம் மொபைல் நம்ம கையில் இல்லைன்னா கூட நமக்கு ரொம்ப கவலையாயிரும். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அந்த பைபிளை கையில் எடுக்கவே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கவலையுமே வராது. அப்படி கவலைப்பட்டிருக்கோமா, நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பைபிளை தொடவே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வந்ததே கிடையாது. தேவன் நமக்கு தந்திருக்கின்ற விலை மதிப்பற்ற பொக்கிஷமான இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் நேசிப்போம். தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.